55 வருஷம் கழிச்சுதான் ஒரு கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது பண்ணிருக்காங்க கர்நாடகா காவல்துறை. 1970ல வாகன சோதனையில் ஈடுபடுறாங்க காவல்துறையினர். அப்பொழுது அந்த வழியா வந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த சந்திரன் என்பவர் கொண்டு வந்த கார்ல சந்தனக்கட்டையை கடத்து வருது தெரிய வருது. அதன் அடிப்படையில வழக்கும் பதிவு பண்ணி சந்திரனை சிறையில் அடைக்கிறாங்க. அதே போன்று அவர் கொண்டு வந்த கார்லயும் சந்தனக்கட்டையும் பறிமுதலும் பண்றாங்க. இதே சமயத்துல சந்திரன் என்பவர் நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன்லயும் வெளியே வராரு. ஆனா அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்துதான் வருது. ஒரு கட்டத்துல அந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரும்பொழுது சந்திரன் என்பவர் நீதிமன்றத்துல ஆஜராகணும் சொல்லிட்டு நோட்டீஸ் ஆனது வழங்கப்படுது. அன்னிலிருந்து சந்திரன் அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. இந்த நிலையில தொடர்ந்து அந்த காவல்துறையினர் சந்திரனை தேடி பார்க்கும் பொழுது அவர் எங்குமே கிடைக்கவே இல்லை. அதனால அந்த வழக்கானது கிடப்பில இருந்தது. ஆனா சமீபத்துல கர்நாடக அரசானது கிடப்பில இருக்க வழக்கு எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பெறப்படுறாங்க. அப்பதான் பழைய வழக்கா இந்த சந்தனக்கட்டையை கடத்தல் வழக்கு இருக்கிறது. அதனால அடிப்படையில கர்நாடக காவல்துறையை தொடர்ந்து மீண்டும் அந்த சந்திரனை தேடுறாங்க. எங்குமே கிடைக்கல. ஆனா அவர் வந்த கேரளா மாநிலத்தை தான் அவர் பதுங்கி இருக்கிறதா ஒரு தகவலானது கிடைக்குது. அதன் அடிப்படையில கர்நாடக காவல்துறையினர் ஒரு குழுவா போயிட்டு அங்கேயே ஒரு முகாமிட்டு தங்கி அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து துப்புலாம் சேகரிச்சு அவரை கையும் குளமா கைது பண்றாங்க கர்நாடக காவல்துறை. 1970ல நடந்த ஒரு கடத்தல் வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளிய 55 வருஷம் கழிச்சுதான் கைது பண்ணிக்கிற சம்பவமானது பொதுமக்களிடையே பெரும் பேசும் பொருளா இருக்கு.